திமுகவின் ஆலமரம் சரிந்தது. அதிர்ச்சியிலே திமுக தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்றது மட்டுமல்லாமல் 3 கையெழுத்துக்களையும் நேற்று தினமே போட்டுவிட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அடுத்த கட்டமாக இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறார் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். அதிலையும் குறிப்பாக அதாவது சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகரின் மூலமாக பதவி பிரமாணம் என்பது இன்றைய தினம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகருக்குரிய தேர்தல் என்பது நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலே திமுகவுடைய ஆலமரம் சரிந்து விட்டது என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப திமுக தோல்வியை தழுவியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் திமுகவுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது, தோல்வியும் கிடைத்திருக்கிறது. ஏன் அதைவிட 3ஆம் இடத்திற்கு கூட திமுக தள்ளப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே திமுகவுடைய தலைவருடைய தோல்விதான் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திமுகவுடைய கோட்டையாக திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய செல்ல பிள்ளையாக கருதப்பட்ட தொகுதிதான் குளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியிலே ஆலமரமாக இருந்த நமது ஸ்டாலினே தற்போது சரிந்து கிடக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இல்லாத ஒரு சட்டமன்றம் என்பது தற்போது நேரம் நடத்தப்பட்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் என்னதான் ஸ்டாலினுடைய மகனாக இருந்தாலுமே ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது உதயநிதி கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே பலம் தின்னும் கொட்டை போட்டவர். ஆனால் உதயநிதி அப்படி கிடையாது. இப்பத்தான் கொஞ்சம் வருடங்களாக திமுகவிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலே திமுக தொண்டர்கள் அனைவருமே அதாவது திமுகவுடைய ஆலமரமே சரிந்து வீட்டிலே கிடக்கிறது. நாம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் என்ன, போகாமல் இருந்தால் என்ன என்கிற சொல்லித்தான் தற்போது கேள்விகளை முன்வைக்க வச்சிட்டு இருக்காங்க. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு நமது சேகர் பாபுவும் ஒரு முக்கியமான காரணம் என சொல்லப்படக்கூடிய எந்த வேளையிலே குளத்தூர் தொகுதி மக்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். குளத்தூர் தொகுதிக்கென நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்களை பார்த்து செய்து வைத்திருந்தார். இருந்த போதிலும் தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதன் காரணமாகத்தான் நமது அண்ணன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இப்ப முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது பாத்தீங்கன்னா திமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் திமுக தலைவர் திமுகவிற்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருந்தவர் தான் நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஸ்டாலின் என்று சரிந்து கிடப்பது திமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியும், அதே போல அந்தந்த தொகுதி ஒரு சில தொகுதியில் திமுகவினர் வெற்றி பெற்றுமே அந்த இடத்திலே இனிப்புகளை கூட கொடுக்காமல் ஏன் பட்டாசுகளை கூட வெடிக்காமல் திமுக அனைவரும் மௌனமாகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களிலே எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி என்ன செய்ய போகிறார், சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி என்ன செய்ய போகிறார், அதற்கு பதிலடியாக நமது அண்ணன் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.